வணக்கம். கோயம்புத்தூர்ல இருக்க அமிர்த விஸ்வ வித்யாபீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில் 2025 நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நம்ம டைரக்டா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கிட்டயே லைவா ரிவ்யூலாம் கேட்க போறோம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருந்திருக்கு. எனக்கு நல்ல எக்ஸ்போஷர் எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸோ இந்த வருஷம்லாம் 2025 பேஜுக்குலாம் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜுக்குள்ள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போகிறது, இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, AEEE அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம வந்து தயாராகிறது, சிலபஸ்ஸு, அதனுடைய எக்ஸாம் பேட்டர்னு, அதுக்கப்புறம் எப்போ அந்த எக்ஸாம் நடக்க போகுது, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது அமிர்த விஸ்வ வித்யாபீடம் இந்த யூனிவர்சிட்டியை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாராலையும் பேசப்படக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறதுக்கான காரணம், இந்தியா லெவலில் வெளியாக இருக்கக்கூடிய NIRF ரேங்கிங்கில் ஓவரால் ரேங்கிங்கில் 18வது பிளேஸ்லையும், இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்கில் 23வது பிளேஸ்லையும் இருக்குது. அதுதான் முக்கிய காரணமே. நல்ல ஒரு பிளேஸில் இருக்குது. இந்த கல்லூரிக்குள்ளே நம்ம வந்து போகணுன்னாவே கட்டாயமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, AEEE அப்படின்னு. இந்த எக்ஸாமை வச்சும் அட்மிஷன் கொடுக்குறாங்க, JEE மார்க்கை வச்சும் கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க AEEE மார்க்கை வச்சு மட்டும்தான் 70% சீட்டு வந்து நிரப்பப்படுது. JEE மார்க்கை வச்சு ஒரு 30% சீட்டு வந்து நிரப்பப்படுது. நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கேம்பஸ் இருக்குது. 7 கேம்பஸ்னு வச்சிங்களேன். அமராவதி, அமிர்தபுரி, அதுக்கடுத்து பெங்களூர், அதுக்கடுத்து சென்னை, அதுக்கடுத்து கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஃபரிதாபாத், அதுக்கடுத்து நாகர்கோவில். இந்த மாதிரி 7 கேம்பஸ் இருக்குது. இதில் கோயம்புத்தூர் தான் மெயின் கேம்பஸ். இந்த கோயம்புத்தூருக்குள்ளே போகணும் தான் எல்லாருமே பயங்கரமாக ஆசைப்படுவாங்க. அதே போல் இந்த 7 கேம்பஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்ல ரேங்க், இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் நல்ல ரேங்க்கில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. அதாவது 3 ஸ்லாபாக கொடுக்குறாங்க. ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3. உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மாதிரியான ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கொடுத்துட்ருப்போம். அதனுடைய லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கான கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. எப்போ? மே மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை நான் ஃபேஸ் 1 அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு அங்கே பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு, அந்த ரிசல்ட்லாம் வந்துருச்சு, ஃபேஸ் 2லையும் நான் வந்து கலந்துக்கணும்னா வெறும் 600 ரூபா தான் உங்களுக்கு ஃபீஸு. ஃபேஸ் 1ல் கலந்துக்கிட்டவங்களுக்கு. இல்லைங்க நான் புதுசாக இப்போ அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு 1200 ரூபா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை JEEயில் நான் நல்ல பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா JEE மார்க்கை மட்டும் வச்சு கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கு வெறும் 500 ரூபா தான். சரியா? இந்த எக்ஸாம் ஆனது முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் நடக்க போகுது இந்த எக்ஸாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தமிழ்நாடு முழுக்க 25 சென்டரில் நடக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒரு நல்ல யூனிவர்சிட்டியை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம டைரெக்டாக கோயம்புத்தூர் கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஹலோ, நந்தினி பேசுகிறீங்களா? நீங்கள் அமிர்த விஸ்வ வித்யாபீடத்தில் தானே படிக்கிறீங்க. ஸோ உங்கள் நம்பர் நான் வந்து இன்ஸ்டா பேஜில் பார்த்தேன். ஸோ தம்பி இந்த இயர் வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு இருக்காங்க. அதான் உங்கள்கிட்ட காலேஜை பற்றி கேட்கலான்னு கால் பண்ணியிருக்கேன். சரி, ஓகேங்க. நீங்கள் எப்படி, காலேஜ் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க இங்கே? நான் வந்து பிடெக் AI படிச்சிருக்கேன். பிடெக் AI படிக்கிறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆமாங்க, தேர்ட் இயர்ல இருக்கேன். என்ன இயர்? தேர்ட் இயர். ஓகே. காலேஜ் வந்து இப்போ நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சாங்கல்ல, AEEE, அதுக்கடுத்து JEE மெயின்ஸ், நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதி போனீங்க? நான் வந்து JEE த்ரூ பண்ணேங்க. AEEE எழுதி இருந்தேன், ஆனா எனக்கு JEE த்ரூ தான். JEEல நல்ல பர்சன்டேஜ் இருந்ததா? எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது? எனக்கு 96 இருந்திருக்கும். 96% இருந்திருக்கும். ஓஹோ, 96. இப்போ உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ வருது? இப்போ அந்த உங்களுக்கு சீட் வந்து அந்த ரேங்க் பேசிஸில் அலாட் பண்ணி தானே கொடுத்தாங்க, அப்படி தானே? ஆமாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ்மா வருது இப்போ ஃபர்ஸ்ட் இயர்? இப்போ எவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு வருது? இப்போ ஸ்லாப் கணக்கில் சொல்கிறாங்கல்ல, அதில் எப்படி வருது? எனக்கு இப்போ வந்து அந்த டைம்ல நான் ஜாயின் பண்ணப்போ கேம் லைக் 3.5 lakhs per year. ஓகே. ஆனா வந்து மேக்ஸிமம் 4.5 வந்துச்சு. 4.5. இது வந்து டியூஷன் ஃபீஸா? ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வருது? ஹாஸ்டலில் தானே ஸ்டே பண்ணியிருக்கீங்க? இல்ல, நான் டே ஸ்காலர். அப்போ பஸ் ஃபீஸ் ஒரு 40,000 அந்த மாதிரி இருக்கும். ஓகே. மற்றபடி காலேஜ் உங்களுக்கு எப்படிமா இருக்கு? ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டடாக இருக்கா, இல்லை நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா? இது வரைக்கும் 3 இயர்ஸில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதனால தான் கேட்குறேன். ஏன்னா அவனை ஜாயின் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எனக்கு நல்லா
தான் இருந்திருக்கு. எனக்கு நல்ல எக்ஸ்போஷர் எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸோ இந்த வருஷம்லாம் 2025 பேஜுக்குலாம் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்களா? அது ஐம் நாட் வெரி ஷூருங்க. அவங்க இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னும் வெளியே கொடுக்கல. ஓ சரி. கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு. ஜாப் மார்க்கெட் ஜெனரலாவே டவுனா. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா இருக்குடா, இல்ல எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுக்கலாமா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் மட்டும் தான் இங்க நல்லா இருக்கா பிளேஸ்மெண்ட்? பிளேஸ்மென்ட்க்கு மேபி சிஎஸ்சி மைட் பி பெட்டர். சிஎஸ்சி ன்னு சொல்லல, ஆனா இஎல்சி இசி அது ஆல்சோ இஸ் குட். ஓகே 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 ஓகே. அதே போல காலேஜ் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஓகே. இப்போ வந்து கல்ச்சுரல்ஸ் இது மாதிரி கொஞ்சம் ஜாலியாகவும் இருப்பாங்களா, இல்லை ஃபுல்லாகவே எப்படி யூனிஃபார்ம் அந்த மாதிரி போகணுமா, இல்லை எப்படி? யூனிஃபார்ம் இருக்குது. ஐயோ, எல்லாருக்கும் யூனிஃபார்ம்ஸ் இருக்கும். ஓ பட் தென் எப்படி எல்லா டேஸும் இருக்குமா, இல்லை வீக்லி ஒன் டைம்? சாட்டர்டேஸ் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அதுவும் ட்ரெஸ் கோட் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஆஃப்டர் பாயிண்ட் யூனிஃபார்மே பெட்டர்னு தோணிடும். ஓ அப்படி தோணி இருக்கிறீங்க காலேஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம்? ஆமா. ஓகே ஓகே எல்லா நாளும் மாத்தி மாத்தி போடுறாங்கல்ல. ஓகே. இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கா உங்களுக்கு? எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கா, முடிஞ்சிருச்சா? என்னோட டிபார்ட்மெண்ட்க்கு ஆக்சுவலி எக்ஸாம்ஸ் பெருசா இல்ல. எங்களுக்கு எல்லாமே ப்ராஜெக்ட் வைஸ் தான். ஓ சரிம்மா, சரி சரி சரி. மற்றபடி உங்களுக்கு இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நல்லா தான் ஃபீல் பண்ணிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு இங்க ஏன் நம்ம ஜாயின் பண்ணோம், இப்போ இதை விட பிஐடி பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம் சொல்றாங்க. நம்ம இப்போ நீங்க ஜேஇல இவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்து போயிருக்கீங்க, அப்போ என்ஐடி ஐஐடி இது மாதிரிலாம் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு இது மேல ஒரு கிரேஸ் இருந்திருக்கு, வந்ததுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான்? எனக்கு பர்சனலி சாட்டிஸ்ஃபை தான். மத்தவங்களுக்கு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஓ கல்ச்சுரல்ஸ் எல்லாம் எதுவும் வைப்பாங்களா, அது மாதிரி எல்லாம் அது நடக்குமா? ஒரு அனோக்கான ஒரு டெக் ஃபெஸ்ட் எவ்ரி இயர் நடக்கும். அப்புறம் கோகுலாஷ்டமின்னு கல்ச்சுரல் ஈவென்ட்ஸ் மாதிரி ஒன்று நடக்கும். குட்டி குட்டி ஈவென்ட்ஸ் அங்க கிளப்ஸ் நடத்துவாங்க. ஓகே ஓகே. நெகட்டிவா எதுவுமே சொல்லல, நீங்க பாசிட்டிவா தான் சொல்லிருக்கீங்க. அதனால வரலாம், சேர்த்து விடலாம் ஒரு படிக்கிற மாதிரி இருந்தா. நீங்க கோர்ஸ் மட்டும் என்ன படிக்கிறீங்க அது மட்டும் ஒழுங்கா பாத்தீங்கன்னா ஒரு இது இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு காலேஜ் அப்படின்னு பண்றதுல எனக்கு பெருசா தோணல. ஓகே. இன்டர்ன்ஷிப் இது மாதிரி எதுவும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கொடுக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் இயர் இல்லைங்க, அது தேர்ட் இயர்ல இருந்து ஆன் கேம்பஸ் வருவாங்க ஒரு மாசத்துக்கு. ஓகே ஓகே. லைக் கேம்பஸ் உள்ள கம்பெனிஸ் இருக்கும். அதுல வந்து பிளேஸ் அதுல கிடைச்சதுன்னா யூ கேன் கோ. இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே ஆஃப் கேம்பஸ் தேடிட்டு பண்றீங்கனாலும் அவங்க விட்டுருவாங்க. ஒரு 1 or 2 months விட்டுருவாங்க. ஓகே 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 ஓகே. சரிம்மா சரி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எந்த ஊரு? நீங்க கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர். சரி சரி ஓகேம்மா, சரி தேங்க்யூ. நம்பர் எங்க இருந்து கிடைச்சீங்க? நான் வந்து உங்க இன்ஸ்டா பேஜ், அதாவது டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல ஐட்ரிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பேஜ்ல உங்க நேம். ஆமாமா, அதான் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுல பார்த்தேன். சரிம்மா தேங்க்யூ. சரி ஓகே. விஷால், உங்க பேர் விஷாலா பிரதர்? நீங்க அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர் கேம்பஸ்ல படிக்கிறீங்க? ஆமா. ஓகே ஓகே பிரதர். இல்ல இந்த வருஷம் என் தம்பி வந்து அங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கான். உங்க நம்பர் நான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்துருந்தேன். அந்த டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஒரு பேஜ்ல வந்து உங்க நம்பர் இருந்தது. அப்படியா? ஆமா ஆமா, ஒரு இதுல. அதான் பிரதர், இந்த வருஷம் அவர் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்காரு. ஜே எக்ஸாம் எழுதியிருக்காரு. இப்போ ஏட்ரிபிள்ங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா தான் வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகே. நீங்க எப்படி பிரதர் வந்தீங்க? நீங்க எந்த இயர்? நான் தேர்ட் இயர். நீங்க தேர்ட் இயரா? ஓகே ஓகே. நீங்க எப்படி ஜேஇ மார்க்கா இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? ஓ ஓ. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் பிரதர்? ஏஐ தான். நல்லா இருக்கா காலேஜ்? எப்படி இருக்கு? இல்லை, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவாக கிடைக்கும்ல. நீங்கள் ரிவ்யூ சொன்னீங்கன்னா அதனால தான் இந்த நான் உங்களோட இன்ஸ்டா பேஜில் பார்த்து உங்களுக்கு கால் பண்ணேன். இல்லை இல்லை, அதில் தான் இருந்தது பிரதர். சரி, இப்போ என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா இப்போ தம்பியை அங்கே சேர்க்கணும். உங்களுக்கு காலேஜ் எப்படி இருக்குது உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது? நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லலாமா, இல்லை ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்கா உங்களுக்கு பார்த்த வரைக்கும் இது வரைக்கும்? இல்லப்பா, காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டடா இருக்கா, இல்ல படிப்பு விஷயத்துல எல்லாம் எப்படி பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இது பண்றாங்க? நீங்க தேர்ட் இயருங்கிறீங்க, அதனால கேட்டேன். படிக்கிறது நீ படிச்சிடலாம் அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. சூஸ் பண்ணாத வந்து நார்மல் ஏதாவது வேற வேணாம். ஓ என்னது? மற்றும் வெறும் ஏ இருந்தா மட்டும் போதும். வெறும் ஏஐ மட்டும்? ஏஐ, டிஎஸ்சி, ஏஐ, பயோமெடிக்கல் அதெல்லாம் வேணாம். ஓகே ஓகே. அங்க வந்து இப்போ நீங்க எடுக்க சொன்னீங்கன்னா எந்த மாதிரி கோர்சஸ் எடுக்க சொல்லுவீங்க? கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் எடுத்தா ஜாப் கிடைக்குது. அதுக்கு ஆமா. பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த வருஷம் எப்படிப்பா இருந்தது 2025ல?
இந்த வருஷம் பரவாயில்ல நினைக்கிறேன். பரவாயில்ல போச்சு. ஓ நல்லா தான் போச்சா? ஓகே 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 ஓகே. ஸோ மற்றபடி கல்ச்சுரல்ஸு எல்லாமே நல்லபடியா அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்களா? கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி அந்த மற்ற காலேஜ் எக்ஸாம் பக்கலாது. ஓ நீங்க ஹாஸ்டலா நீங்க வெளில தங்கிருக்கீங்களாப்பா? நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்களா வெளியில ஸ்டே பண்ணி? ஓஹோ ஹாஸ்டல்ல ஃபுட் எல்லாம் ஓகேவா நல்லா இருக்கா? இல்ல நிறைய பேர் இந்த ஃபீஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, ஃபீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே தானா? எவ்வளவு ஃபீஸ் வருது? நீங்க என்ன ஸ்லாப்ல உங்களுக்கு அந்த சீட் சொல்றாங்கல்ல? இந்த இப்ப இருக்கிற ஸ்லாப் நான் வந்து சேர்ந்தது வேற. நான் சேர்ந்தப்ப 4.5 தான் அதிகம். ஓஹோ ஓகே ஓகே. கூட இருக்க நினைக்கிறேன். நீங்க சேரும்போது இப்ப நீங்க கட்டுற ஃபீஸ் எவ்வளவு பிரதர்? இப்ப காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு கட்டுறீங்க? 4.5 பிளஸ் ஹாஸ்டல் இது. ஓகே. நீங்க ஏஐ எடுத்திருக்கீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 4.5 லட்சம் வருதா உங்களுக்கு? ஆமா 4.5 லட்சம். ஹாஸ்டல் வந்து ஃபுல்லா இது ஸ்லாப் தான், ஸ்காலர்ஷிப் ஸ்லாப். ஓ ஹாஸ்டல் இது ஹாஸ்டல் எவ்வளவு ஃபீஸ் பிரதர்? சேர்த்து 1.10 தான் இருக்கு நினைக்கிறேன், சாப்பாடு இது சேர்த்து. பேசின டீடைல்ஸ்ல அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும்போது இந்த கல்லூரியில நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்தாலுமே இந்த சிஜிபி எல்லாம் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அது என்னங்க அது புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறீங்கன்னா அது உண்மைதான். ஏன்னா அவங்களுடைய இதுலயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் பேர்ன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க 8 சிஜிபி இப்போ அதாவது ஒரு ஸ்லாப் 1ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, நீங்க 8 சிஜிபி அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்பதான் அந்த ஸ்லாப் 1 உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அந்த ஸ்காலர்ஷிப்பே. இல்ல நான் வந்து 7.5 இருந்து 8க்குள்ள இருக்கேன் அப்படின்னா நீங்க ஸ்லாப் 2க்கு போயிருவீங்க. அதே போல 7.5 பிலோ போறேன் அப்படின்னா ஸ்லாப் 3க்கு போயிடும். அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அரியர் வைப்பாங்க. அதே போல் உங்களுக்கு அந்த நீங்கள் சிஜிபியை மெயின்டைன் பண்ணணும்னா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து அங்கே அது ஒரு யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, அந்த உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க. இருந்தாலுமே இதை கரெக்டாக கண்ட்ரோலாக நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதே சேம் டைம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் 50-55 அதாவது 55% இருக்கணும். அதாவது ஒன்றுலையும் ஃபிசிக்ஸில் 55%, கெமிஸ்ட்ரி 55%, மேக்ஸ் 55%. இதுதான் இது. இல்லைன்னா நீங்கள் போக முடியாது. ஜேஇ மார்க்கை வச்சு நீங்கள் போகலாம். அதில் நல்ல பர்சன்டேஜ் இருக்கணும். அதாவது 95 எபோவ் இருக்கணும், 90 எபோவ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கேட்டு பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படிங்க இப்போ நான் ஸ்காலர்ஷிப்னு இங்கே ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது, நான் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. நான் ஸ்காலர்ஷிப்பு உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில், எனக்கு நல்ல சூப்பராக வருது கட் ஆஃப் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க, டேஷ்போர்டு. அந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் உங்களுடைய 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ள அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். அதே போல் ஜேஇயோடைய அந்த பர்சன்டேஜ் எப்போ அப்லோட் பண்ணலான்னா இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதாவது நமக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி தான் ஜேஇ, அதாவது வந்து உங்களுக்கு செஷன் 2ஓட ரிசல்ட் வருது. அப்போ தான் நம்ம அதை அப்லோட் பண்ண முடியும். ஸோ டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஜேஇயாக இருக்கட்டும், 12th மார்க் வச்சு நான் ஸ்காலர்ஷிப்பில் கொடுக்குறதா இருந்தாலும் அப்லோட் பண்ணுவாங்க. இது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே போல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ நம்ம லைவாக கேட்டாச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் மீறி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் கூட பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். டிடிஜிஸ்.